ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் வெப்சைட் லிங்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வெப்சைட் லிங்க் நேம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேபிட்டல். இதுலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, விட்ராவல் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு நமக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளோட நேம் க்ரியேட் பண்ணிட்டு சைன்அப் பண்ண அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்அப் ஆயிரும். ஐட்டு உள்ளே போயிடும் நமக்கு. ஸோ நமக்கு உள்ளே போன வாட்டி நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டே ஒரு பாப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேமெண்ட் பாஸ்வேர்ட் செட்டிங்னு ஒன்று இருக்குது. அதாவது ட்ரேடிங் பாஸ்வேர்டுன்னு ஒன்று வந்து எல்லா வெப்சைட்லேயுமே நமக்கு வந்து இது வந்து ஒரு க்ரூஷியலாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சேஃபாக நம்மளோட ட்ரான்சாக்ஷன் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரணும்னு சொல்லி இந்த பேமெண்ட் செட்டிங்கிறது வந்து எல்லா வெப்சைட்லேயுமே வந்து காமனாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த இமிடியேட் செட்டிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து செட் பேமெண்ட் பாஸ்வேர்ட். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 6 டிஜிட்டில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து விட்ரால் ப்ராசஸ் அப்போ இது உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதை நான் விட்ரால் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு 3 காலம் வந்து ஓப்பனில் இருக்கும். ஜஸ்ட் பார்த்தோம்னா இங்கே ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு. ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ், டெய்லி ஏர்னிங்ஸ், அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு பிளான்னு சொல்லி ஒரு 3 காலமாக நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்றது. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ் ஃபஸ்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு டோட்டலாக 8 பேக்கேஜஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் பேமெண்ட்டாக 8 பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 377 ருபீஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இது இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ப்ராஃபிட் அப்படின்றத சொல்லிடுறேன். பர் டேக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 207 ருபீஸ் வந்து உங்களோட வேலட்டில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தோம்னா ரெவன்யூ பீரியட்னு சொல்லி சொல்லுவாங்க, ரிட்டர்ன் பீரியட். இது வந்து 35 டேஸ் வரைக்கும் நமக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் வந்து நம்ம வந்து மறுபடியும் பை பண்ணால் தான் இதோட வேலிடிட்டி நமக்கு வந்து முடிஞ்சிடும். அமௌண்ட்டும் நமக்கு வந்து டோட்டல் ஏர்னிங்ஸாக நமக்கு வந்து 7257 ருபீஸ் நமக்கு வந்து ஆட் ஆகிரும். நம்ம இதிலேருந்து விட்ரால் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேக்கேஜ் மூலிமா நம்ம பை பண்ணுறது, இந்த ஒரு பேக்கேஜ் மூலிமா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து காம்பேக்டான ப்ரைஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு டெய்லி ஏர்னிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட வேலிடிட்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து 1 டே தான். அதாவது இந்த பேக்கேஜ் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக 100 ருபீஸ் கிடைக்கும். இப்போ வந்து 300 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். வித்தின் 1 டேலேயே நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். இந்த 300 ருபீஸை இன்வெஸ்ட் பண்ணி 200 ருபீஸை இன்வெஸ்ட் பண்ணி 300 நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து 100 ருபீஸ். இப்போ வந்து 300 உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்கேஸ் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் விட்ரால் பண்ணிட்டோம்னா அது வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 77 ருபீஸ் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட இந்த பேக்கேஜ் பை பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேக்கேஜை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ்டு பிளான்றது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ டெய்லி ஏர்னிங்ஸில் அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம டெய்லி ஏர்னிங்ஸ்ன்றது இந்த இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு போகலாம்.
ஸோ இன்கேஸ் பார்த்தோம்னா இங்கே வந்து விஐபி நீடன்னு சொல்லி ஒரு ப்ரிகாஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த பேக்கேஜ் வந்து பை பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த பேக்கேஜ் தான் ஸ்டார்டிங் வந்து பை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பேக்கேஜை வந்து இப்போ நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த பேக்கேஜ் நம்ம வந்து இதில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதை பை பண்ணால் தான் இந்த விஐபி நீடங்கிறது வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து லாக் ஆப்ஷன் மாதிரி தான் நமக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் நம்பி ட்ரை பண்ணுங்கள். ப்ராஃபிட் நமக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், நான் எடுத்த ப்ராஃபிட்லாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தோம்னா இங்கே ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அந்த பேக்கேஜை வந்து பை பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ₹377. நான் வந்து ₹380 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு சேனல் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கண்டினியூ டெபாசிட். இப்போ வந்து டேரெக்டாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு உங்கள் ஜிபேயில் ஸ்கேன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபோன்பேயில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இன்வெஸ்ட்குள்ளே போய் இந்த பேக்கேஜ் இன்வெஸ்ட் நோன் கொடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டெய்லி பார்த்திங்கன்னா அந்த ₹207 வந்து நம்மளோட வேலெட்டில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட் ஆக ஆரம்பித்தோன்னே நம்ம வந்து வித்தின் அன்றைக்குள்ளேயே ஒரு லிமிட்டட் விட்ராவல் நமக்கு பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம வந்து இதில் வந்து விட்ராவல் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே விட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் அங்கேயே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸை லிங்க் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டார்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எந்த ப்ராப்ளமும் நமக்கு வந்து வராது. ஏன்னா அது வந்து ஒரு க்ரூஷியலாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நமக்கு வந்து அதனால் எந்த இதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரி பண்ணிட்டு நம்மளோட அதாவது பேங்க் நேமு, பேங்க்கோட நம்மளோட நேமு, அக்கௌண்ட் நம்பர், இது மூணுத்தையுமே வந்து தெளிவாக கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விட்ராவலுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து லிங்க் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே மாதிரி காட்டுவாங்க. ஸோ விட்ராவல் டைமிங், இந்த மினிமம் விட்ராவல் அப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5% வந்து டேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈச் விட்ராவலுக்கு. நம்ம வந்து இன்கேஸ் வந்து நம்ம 200 விட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 5% போகும். ஒரு 500 பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 5%. அந்த மாதிரி 5% வந்து நீங்கள் அதில் பிடிச்சிட்டு தான் நமக்கு வந்து தருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் விட்ராவல் பார்த்திங்கன்னா 200லேருந்து 50,000 வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் ரேஞ்சாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் ஏதோ உங்களுக்கு வந்து டவுட் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டு வெப்சைட் லிங்க்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.